Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வினாடிக்கு 1,05,000 கன அடி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் பிரத்யேக ட்ரோன் காட்சி வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மாதையன் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். மாதையன், ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் கரையோர மக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு, விவரங்களை சொல்லுங்க. யுவராணி, தென்மேற்கு பருவமழை கடந்த 3 மாதத்துக்கும் மேற்பட்ட நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது. காவேரி நீர்பிடிப்பு பகுதியான கேரளா, வயநாடு, மைசூர், மாண்டியா பகுதியில கடந்த 3 மாதத்துக்கும் மேற்பட்ட நாட்களாகவே தொடர்ந்து விட்டு கனமழை பெய்து வருவதால கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள நகராணையம், கபினி அணையம் முழு புயல் வெட்டியுள்ளது. இதனால் வரும் தண்ணீரானது அனைத்துமே உபரி நீராக தமிழகத்துக்கு திறக்கப்படுகிறது. கர்நாடக அரசு பாதுகாப்பு கருதி வரும் தண்ணீரானது அனைத்துமே வெள்ளப்பெருக்காகவே உபரி நீராக திறக்கப்படுகிறது. இதனால் பாத்தீங்கன்னா ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரிக்குவதும் குறைவதுமாக உள்ளது. தமிழக எல்லையான பில்லிகுண்டுக்கு நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 1,00,000 நேற்று மாலை 98,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 1,05,000 கனஅடியாகவும் தற்போது நிலவரப்படி வினாடிக்கு 1,15,000 கனஅடியாக உள்ளது. இதனால் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்கள் பரிசல் ஈக்கவும் ஆற்றில் குளிக்கவும் தொடர்ந்து 3வது நாளாக தடை விதித்துள்ளனர். மேலும் பாத்தீங்கன்னா தற்போது நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்த நிலையில கரையோர மக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்கள் வெள்ள அபாய எச்சரிக்கை விதித்துள்ளனர். அதே போல் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருடத்துக்கும் மேற்பட்ட நாட்களாகவே பாறை திட்டுகளாக காட்சியளித்த நிலையில தற்போது நீர்வரத்து அதிகரித்தனால கரை புரண்டு வெள்ளம் செல்வதை தற்போது பார்க்க முடியும். நியூஸ் 7 நேர்களுக்காக பிரம்மாண்டமாக ட்ரோன் காட்சிகள் எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது அருவிகள் எல்லாம் மூழ்கடித்து செல்லும் காட்சிகளை தற்போது பார்க்க முடியும். அதே போல தமிழக எல்லையான பில்லிகுண்டு பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக எல்லையான அஞ்செட்டி, கேரெட்டி, நாட்ராபாளையம், ஒகேனக்கல் வனப்பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து மேலும் படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேட்டூர் சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி மாதையன்.